அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க சீமானின் கனவை நிறைவேற்றும் மாணவர்கள் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2010 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சீமானுடைய முக்கியமான குறிக்கோளாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களையும் மாணவர்களையும் தன்வசம் ஈர்க்கணும் அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதற்கு முந்தைய ஜெனரேஷனை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னும், ஏன்னா அவங்க எல்லோருமே திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட போனாலே அதுவே எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை, வரக்கூடிய இளைய பிள்ளைகளை நம்பி மட்டும்தான் நான் கட்சியை நடத்த போகிறேன் அப்படின்றத திட்டவட்டமாக சீமான் அறிவிச்சிருந்தார். அதனால தான் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சும் இப்பவும் பார்த்தீங்கன்னா தைரியமாக களத்தில் நின்றுட்டு இருக்காரு. சீமானுடைய குறிக்கோள் படியே மாணவர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஒரு அரசியல்வாதிக்கு இப்படி ஒரு ஆதரவே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவாளிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் அரசியல் மேல பெண்கள் ஆர்வமே இல்லாம இருந்தாங்க அப்படின்னும், இது இப்பதான் மாறி இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முக்கியமான பத்திரிகையாளர்கள் சொல்ற அளவுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்களை விட 5 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக போட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் அப்படின்றது சீமானுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை காட்ட போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி எதை நோக்கி கட்சி ஆரம்பிச்சு சீமான் அவர்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரோ அந்த ஒரு கனவு தான் பார்த்தீங்கன்னா தற்போது மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் அமல்படுத்தவே முடியாத ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்து நாம் தமிழ் கட்சி இந்த ஒரு விஷயத்துக்காக ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தியுமே கொஞ்சம் கூட செவி சாய்க்காத திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக மாணவர்களால அலறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் முக்கியமான நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுடைய பள்ளிக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒயின் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அதை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்களை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோடை விடுமுறை முடிஞ்ச பிறகே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டம் தீயா வெடிக்க போகுது அப்படின்னும், பள்ளி நிர்வாகங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி துவங்கின கையோட அவங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய போராட்டங்களை நடத்தணும், நம்ம பள்ளிக்கு பக்கத்தில் எந்த ஒரு மது கடைகளுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுல பள்ளி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்திற்கு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து முறையிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஏன்னா அவங்களுடைய போராட்டங்களை எளிதில் காவலர்கள் முடிச்சிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால சீமானுடைய ஆதரவு நிச்சயமாக வேண்டும் அப்படின்றதுல ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணவர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய பங்கு அதுல இருக்கும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. மேலும் கோடை விடுமுறை முடிஞ்சு மாணவர்கள் நிறைய போராட்டங்களை பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.